Hello everyone, welcome to Tamil Beauty Tips. இன்றைக்கு அவல் ஸ்வீட்டா எப்படி செய்யறேன்னு பாப்போம். இதுக்கு நான் ஜஹ்ரி ஆட் பண்றேன். நான் ஒரு டம்ளர் அவல் எடுத்துக்கிறேன். இத ஒரு பவுல்ல போட்டு தண்ணி ஊத்தி கழுவ போறேன். ஒரு 3 டைம்ஸ் கழுவினா போதும். அது கழுவேக்கல அதுல மேல அதுல உள்ள டஸ்ட் மாதிரி இருக்கிற அந்த தன்மை எல்லாம் போயிடும். இப்ப பாருங்க, இது நல்லா 3 தரம் கழுவின அவல். இதுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் தேவைன்னு பார்ப்போம். தேங்காய் துருவல், நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் போதும். ஜஹரி கருப்பட்டி, இது ஒரு 35-40 இல்லாட்டி 50 கிராம் போதும். சுகர் கணக்கு ஆட் பண்ண தேவையில்லை, ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். சால்ட் ஒரு 2 பிஞ்ச் அல்லது 3 பிஞ்ச் கணக்கு தேவையில்லை. சால்ட் கணக்கு ஆட் பண்ண தேவையில்லை. இந்த வாஷ் பண்ணின அவலுக்கு உப்பு ஆட் பண்றேன். கொஞ்சமா ஆட் பண்றேன், ஒரு 3 பிஞ்ச் அப்படித்தான் ஆட் பண்றேன். இதோட ஜஹரி ஒரு 50 கிராம் போதும். உங்களுக்கு இன்னும் கூட தேவையா ஜூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி குறைச்சு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது இதோட தேங்காய் துருவல் ஆட் பண்ண போறேன். இது 1/4 கப் காணும் தேங்காய் துருவல். இதோட நான் சுகர் ஆட் பண்றேன். சுகர் கணக்கு தேவையில்லை, 1.5 டீஸ்பூன் சுகர் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா பிரட்டி கையால் அப்படி பிசைஞ்சு விட்டீங்களா அந்த ஜஹரி எல்லாம் அவல்ல அப்படியே செய்கிறோம், மிக்ஸ் ஆயிரும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமா இல்லாட்டிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட கிட்ஸுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜஹ்ரி அந்த அவலோட மிக்ஸ் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்குது. இது சாப்பிட நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்க. இப்போ நவராத்திரி சீசன் என்றபடியாக எல்லா வீடுகள்லையும் செய்வாங்க. நீங்களும் செய்து பாருங்கோ. நன்றி.
இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்க வரேன். வணக்கம்.